ஹலோ கைஸ், ஐம் அருண். சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நமது சோலார் சிஸ்டம், நமது சூரிய குடும்பம் உருவானுச்சு. நமது சூரிய குடும்பத்தில் நமது பூமியோட சேர்த்து 8 கிரகங்கள் நமது சூரியனை சுற்றி வருது. நமது சூரியனை இந்த 8 கிரகங்கள் மட்டும்தான் சுற்றி வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. இந்த 8 கிரகங்களோடு சேர்த்து லட்சக்கணக்கான ஆஸ்ட்ராய்டு மற்றும் கோமெட்ஸ் போன்றவையும் நமது சூரியனை சுற்றி வருது. அதில் ஒரு கோமெட்ஸ், அதில் ஒரு வால் நட்சத்திரத்தை 26 ஏப்ரல் 2026 நமது பூமியோட வானத்தில் பார்க்கலாம் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அங்கே டீட்டெயில்டாக பார்ப்போம். C/2025R3 எனும் வால் நட்சத்திரம் நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே, நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே ஊட் கிளவுட்ல அமைஞ்சிருக்கு. இந்த வால் நட்சத்திரம் நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 1,70,000 ஆண்டுகள் எடுத்துக்குது. இந்த C/2025R3 இந்த வால் நட்சத்திரம் 19 ஏப்ரல் 2026 நமது சூரியனை மிக நெருக்கமான டிஸ்டன்ஸ்ல கடந்து சென்றிருக்கு. வருகிற 26 ஏப்ரல் 2026 இந்த வால் நட்சத்திரம் நமது பூமியிலிருந்து 73 மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நமது பூமியை கடந்து செல்லும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வால் நட்சத்திரத்தை 26 ஏப்ரல் 2026 நமது பூமியோட வானத்துல வெறும் கண்ணாலேயே பார்க்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வால் நட்சத்திரத்தை நமது பூமியோட வானத்துல எந்த டைம்ல எந்த டைரக்ஷன்ல நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 26 ஏப்ரல் 2026 சூரியன் உதயமாகிறதுக்கு முன்பு 1 மணி நேரத்துக்கு முன்பு, அதாவது காலையில் 4:30 மணி இல்லைனா 5:30 மணி டைமில் நமது பூமியோட வானத்தில் ஈஸ்ட் இல்லைனா நார்த் ஈஸ்ட் சைடில் இந்த C/2025R3 எனும் வால் நட்சத்திரத்தை நம்மளால் பார்க்க முடியும். கிளியரான ஸ்கையாக இருந்துச்சுன்னா நம்மளால வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கோமெட்ஸ் மாதிரி நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள எத்தனை கோமெட்ஸ், எத்தனை ஆஸ்ட்ராய்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமது சோலார் சிஸ்டத்துக்குள்ள, நமது சூரிய குடும்பத்துக்குள்ள மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட் இடைப்பட்ட பகுதியில் மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டில் 1.7 மில்லியன் 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டு மெயின் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த 17 லட்சம் ஆஸ்ட்ராய்டு நமது சூரியனை அப்டேட் பண்ணிட்டு இருக்கு. நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இது மாதிரி ஏதாச்சும் ஆஸ்ட்ராய்டு அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அமைஞ்சிருக்கு. நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே, நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே கைப்பர் பெல்ட்னு ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த கைப்பர் பெல்ட்ல மார்ஸ் மற்றும் ஜூபிட்டர் பிளானட் இடைப்பட்ட பகுதியில் அமைஞ்சிருக்கிற 1.7 மில்லியன் ஆஸ்ட்ராய்டை விட அதிகமான ஆஸ்ட்ராய்டு கைப்பர் பெல்ட்ல அமைஞ்சிருக்கு. அந்த கைப்பர் பெல்ட்ல உள்ள ஆஸ்ட்ராய்டு மற்றும் கோமெட்ஸை விட அதிகமான ஆஸ்ட்ராய்டு மற்றும் கோமெட்ஸ் ஊட் கிளவுட்ல அமைஞ்சிருக்கு. அந்த ஊட் கிளவுட் நமது சூரியன்ல இருந்து 2000 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. அந்த ஊட் கிளவுட்ல தான் இந்த C/2025R3 இந்த கோமெட்டும் அமைஞ்சிருக்கு. அந்த ஊட் கிளவுட்ல பில்லியன் கணக்கான ஆஸ்ட்ராய்டு மற்றும் ட்ரில்லியன் கணக்கான கோமெட்ஸ் வால் நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்ட்டு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஊட் கிளவுட் நமது சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே உள்ள கைப்பர் பெல்ட்டை விட மிக பெரியது. இதில் உள்ள எல்லா ஆஸ்ட்ராய்டும் எல்லா கோமெட்ஸும் நமது சூரியனை சுற்றி வருது. இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு நமது பூமியை நோக்கி வருதா அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரானமர்ஸ் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சிறிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு ஏதாச்சும் நமது பூமியில் விழுந்துச்சுன்னா அந்த சிறிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு நமது பூமியோட அட்மாஸ்பியர்ல என்டர் ஆகிறப்ப நமது பூமியோட அட்மாஸ்பியர்ல எரிஞ்சு அழிஞ்சிரும். அதுவே மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு ஏதாச்சும் நமது பூமியில் விழுந்துச்சுன்னா நமது பூமியில் பெரும் பாதிப்பு ஏற்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டு நமது பூமியில் விழுந்துச்சு. நமது பூமியில விழுந்த அந்த மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டுனால டைனோசரோட இனத்தோடு சேர்த்து 80% உயிரினங்கள் நமது பூமியில முற்றிலுமாக அழிக்கப்பட்டுச்சு. 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நமது பூமியில விழுந்த மிகப்பெரிய அளவுள்ள ஆஸ்ட்ராய்டுனால நமது பூமியில ஒரு கொடூரமான அழிவு ஏற்பட்டிருக்கு. அதனால ஏதாச்சும் ஒரு ஆஸ்ட்ராய்டு, ஏதாச்சும் ஒரு கோமெட்ஸ் நமது பூமி நோக்கி வருது அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரானமர்ஸ் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனலா அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.